Hello English learners. நம்ம இன்னைக்கு பார்க்க போற sentences most commonly used sentences and also very casual conversationல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய sentences இதெல்லாம். இதுக்கு ரொம்ப பெரிய கிராமர்லாம் தேவையில்லை. கிராமரே இல்லாம ரொம்ப ஈஸியா கேஷுவலா பேச போறோம். ஸோ இது நம்ம பேசுவோம் இல்லையா, என்ன அவசரம் இப்போ, என்ன அவசரம், என்ன முதல்ல பேச விடு. இப்போ யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அவங்கள பேசுறதுக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, முதல்ல என்ன பேச விட, என்ன அவசரம் இப்போ அப்படி சொல்லுவோம். என்ன அவசரம், அவளை முதல்ல சாப்பிட விடு. யாராவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்ப நொய் நொயின்னு யாராவது பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்ப நீங்க இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, என்ன அவசரம், அவளை முதல்ல சாப்பிட விடு, சாப்பிடட்டும் வ அப்படின்னு சொல்லுவோம். சோ என்ன அவசரம், அவனை முதல்ல போக விடு. போக விடாம யாராவது ஒருத்தவங்களை தடுத்து வச்சுட்டு சொல்லும் போது இந்த இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. என்ன அவசரம், அவனை முதல்ல போக விடு, போட்டும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், என்ன அவசரம், அவர்களை முதல்ல தூங்க விடு. அவங்கள தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்ன அவசரம், இப்போ நாளைக்கு காலைல பேசிக்கலாம், அவங்க முதல்ல தூங்க விடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப ஈஸியா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இந்த சென்டென்சஸை இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ண போறோம். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன அவசரம், என்ன முதல்ல பேச விடு. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியும். என்ன அப்படிங்கிறதுக்கு மீ இல்லையா, மீ. முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். பேசுறது அப்படின்னா ஸ்பீக். விடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியும் லெட். ஓகேயா. என்ன அவசரம் அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் த ஹரி அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. வாட்ஸ் த ஹரி, என்னது, HURRY, ஹரி அப்படின்னா அவசரம். வாட்ஸ் த ஹரி அப்படின்னா என்ன அவசரம். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி கொண்டு வருவீங்க, இது அப்படியே தான் இருக்க போகுது. வாட்ஸ் த ஹரி தான் ஆட் பண்ண போறீங்க. வாட்ஸ் த ஹரி எப்படி சொல்லணும், வாட்ஸ் த ஹரி. இதை நீங்க உங்க டெய்லி லைஃப்ல கண்டிப்பா நீங்க பேச வேண்டும். வாட்ஸ் த ஹரி, லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் முதல்ல வந்துடணும், மீ ரெண்டாவது வரணும். ஓகே, சப்ஜெக்டா. ஸோ லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கடைசிக்கு போயிடணும். ஓகேயா. வாட்ஸ் த ஹரி, லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட், முதல்ல நான் பேசுறேன், பேச விடு. ஓகே, வாட்ஸ் த ஹரி, லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட், என்னை முதலில் பேச விடு. ஓகே ஓகே, காட் இட். ஷல் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? ஈஸியா இருக்கா? என்ன அவசரம், அவளை முதல்ல சாப்பிட விடு. ஸோ என்ன அவசரம்க்கு நமக்கு ஏற்கனவே ரெடிமேட் ஆன்சர் இருக்கு. வாட்ஸ் த ஹரி, வாட்ஸ் த ஹரி. என்ன சொல்ல போறீங்க, வாட்ஸ் த ஹரி, அவளை அப்படிங்கிறதுக்கு ஹெர் இல்லையா, ஹெர் அவளை. முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். சாப்பிடுறது அப்படிங்கிறது வெர்புக்கு ஈட். V1 ஃபார்ம் தான் நம்ம எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணணும். விடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா லெட், விடு அப்படின்னா லெட். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும், இந்த வாட்ஸ் ஹரி அப்படியே தான் இருக்க போகுது. வாட்ஸ் த ஹரி, என்ன அவசரம். ஓகே, வாட்ஸ் த ஹரி இங்கிலீஷ்ல நீங்க இப்படிதான் பேசணும், சரியா. வாட்ஸ் த ஹரி, லெட் ஹர் ஈட் ஃபர்ஸ்ட். லெட் போட்டுக்கோங்க, அடுத்து ஹர் போடுங்க, லெட் ஹர் ஈட் போடுங்க, ஃபர்ஸ்ட் போடுங்க. அவளை முதல்ல சாப்பிட விடு. வாட்ஸ் ஹரி, என்ன அவசரம், லெட் ஹர் ஈட் ஃபர்ஸ்ட், அவளை முதல்ல சாப்பிட விடு. வாட்ஸ் ஹரி, லெட் ஹர் ஈட் ஃபர்ஸ்ட். ஓகே, புரியுதா? என்ன அவசரம், அவளை முதலில் சாப்பிட விடு. வாட்ஸ் ஹரி, லெட் ஹர் ஈட் ஃபர்ஸ்ட். ஓகே, shall we move to the next sentence? என்ன அவசரம், அவனை முதலில் போக விடு. இந்த என்ன அவசரம்க்கு வாட் இஸ் த ஹரிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டா என்ன சொல்றோம், வாட். வாட்டுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் பி போட்டு எஸ் போடும். வாட் இஸ் த ஹரி. ஓகே, என்ன அவசரம், ரெடிமேடா வாட் இஸ் த ஹரி. ஏன்னா வாட்ஸ் த ஹரி ஸ்டைலிஷா நம்ம என்ன சொல்லணும், வாட்ஸ் த ஹரி. அவனை அப்படிங்கிறதுக்கு ஹிம், முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட், போ அப்படிங்கிற வேர்ப் என்ன, கோ, விடு அப்படிங்கிறதுக்கு லெட்டு. அப்படிதானே, அப்படிதானே. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும், முதல்ல லெட்டு வரும், அடுத்து ஹிம் வரும், கோ வரும், ஃபர்ஸ்ட் வரும், லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போயிடும். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும், வாட்ஸ் அ ஹரி. ஓகே, என்ன அவசரம், வாட்ஸ் அ ஹரி, லெட் அடுத்து, ஹிம் அடுத்து, கோ அடுத்து, ஃபர்ஸ்ட். லெட் ஹிம் கோ ஃபர்ஸ்ட், அவனை முதல்ல போக விடு. என்ன அவசரம், அவனை முதல்ல போக விடு. வாட்ஸ் அ ஹரி, லெட் ஹிம் கோ ஃபாஸ்ட். லெட் ஹிம் கோ ஃபாஸ்ட், முதல்ல அவன் போட்டோம்,
ஓகே, shall we move to the next sentence? என்ன அவசரம், அவர்களை முதல்ல தூங்க விடு. இதுக்கு நமக்கு தெரியும் what's a hurry, அதாவது what is a hurry தான் நம்ம என்ன சொல்றோம், what's a, what போட்டு apostrophe போட்டு s போட்டு what's the hurry. ஓகே, what's the hurry, அவர்களை அப்படிங்கிறதுக்கு them இல்லையா, them. முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். தூங்குறது v1 verb என்ன, sleep. விடு அப்படிங்கிறதுக்கு லெட்டு. முதல்ல விடு தான் வரணும், விடு அவர்களை தூங்க முதல்லன்னு வரணும். ஓகேயா, அப்ப எப்படி வரும் சென்டென்ஸ், வாட்ஸ் a hurry. சென்டென்ஸ் எப்படி வரும், வாட்ஸ் a hurry, ஹரி. ஓகேயா, ப்ரொனன்சியேட் பண்றது ஹரி. ஓகே, லெட் முதல்ல லெட், அப்புறம் them. ஓகே, அப்புறம் ஸ்லீப். ஓகே, அப்புறம் லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, வாட்ஸ் a hurry, let them sleep first. என்ன அவசரம், அவர்களை முதல்ல தூங்க விடு, let them sleep first. ஓகே, வாட்ஸ் a hurry, let them sleep first. ஓகேயா, shall we move to the next sentence? என்ன அவசரம், என்னை முதல்ல பார்க்க விடு. என்ன அவசரம், என்ன முதல்ல பார்க்க விட அப்படின்னு சொல்லும்போது சரி. ஓகே, இதுக்கு என்ன அவசரம்க்கு நமக்கு ஒரு ரெடிமேட் ஆன்சர் இருக்கு. வாட்ஸ் the hurry, வாட்ஸ் the hurry, வாட்ஸ் a hurry. என்னை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் மீ, முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா. பார்க்கிறது v1 verb என்ன, see. விடு அப்படிங்கிறதுக்கு லெட்டு. அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும், இதே வாட்ஸ் a hurry அதை அப்படியே வச்சுக்கோங்க, வாட்ஸ் the hurry. அப்புறம் ஓகே, வாட்ஸ் the hurry, அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க, முதல்ல லெட்டு வரணும், அப்புறம் அடுத்து மீ வரணும், அப்புறம் அப்புறம் சி வரணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, சென்டென்ஸ் இஸ் ரெடி. ஓகே, வாட்ஸ் a hurry, லெட் மீ see ஃபர்ஸ்ட். என்ன அவசரம், என்ன முதல்ல பார்க்க விடு, வாட்ஸ் a hurry, லெட் மீ see ஃபர்ஸ்ட். உங்க வீட்டுல நீங்க இந்த வேர்டை இந்த சென்டென்சஸை நீங்க என்ன பண்ணலாம், கேஷுவலா பேசி பழகுங்க இல்லை. ஓகேயா, ஓகே, இது ரொம்ப கேஷுவலா பழகுனீங்கன்னா ரொம்ப டீசெண்டா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு தேவைப்படும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும். வாட்ஸ் a hurry, லெட் மீ see ஃபர்ஸ்ட். ஓகே, என்ன அவசரம், என்ன முதல்ல பார்க்க விடு, வாட்ஸ் a hurry, லெட் மீ see ஃபர்ஸ்ட். ஓகே, shall we move to the next sentence? என்ன அவசரம், எங்களை நியூஸ் பேப்பர் வாசிக்க விடு. ஓகே, இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும், வாட்ஸ் the hurry. ஸோ எங்களை அப்படிங்கிறதுக்கு அஸ். ஓகேயா, எங்களை. ஓகே, நியூஸ் பேப்பருக்கு உங்களுக்கு தெரியும் நியூஸ் பேப்பர் தான், நியூஸ் பேப்பர். ஓகேயா, வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் v1 என்ன, v1 verb வந்து ரீடு. விடு அப்படிங்கிறதுக்கு லெட்டு. ஓகேயா, என்ன அவசரத்துக்கு நீங்க அழகா சொல்லுவீங்க, வாட்ஸ் the hurry. ஓகே, வாட்ஸ் the hurry. ஓகே, வாட்ஸ் the hurry. ஓகே, வாட்ஸ் the hurry. முதல்ல என்ன வரும், லெட், அஸ், ரீட், நியூஸ் பேப்பர். ஓகே, த நியூஸ் பேப்பர்னு சொல்லணும், லெட் அஸ் ரீட், லெட் அஸ் ரீட் த நியூஸ் பேப்பர். ஓகே, இதுல முதல்லங்கிற வேர்டை நம்ம சேர்க்கல, சேர்த்திருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க சேர்த்துக்கலாம் லாஸ்டா. வாட்ஸ் a hurry, let us read the newspaper first. எப்படி சொல்லணும், வாட்ஸ் a hurry, ரெண்டு மூணு தடவை, ரெண்டு மூணு, two three times. Okay, repeat it. What's the hurry, what's the hurry, let us read the newspaper first. Let us read the newspaper first. Shall we move to the next sentence? என்ன அவசரம், அவனை வேலை செய்ய விடு. ஓகே, என்ன அவசரம், அவனை வேலை பார்க்க விடு, அவன் வேலையை முடிக்கட்டும். ஓகே, அவனை அப்படிங்கிறதுக்கு ஹிம், வேலை அப்படிங்கிறதுக்கு ஒர்க். ஓகே, செய்யறது அப்படிங்கிறதுக்கு v1 verb என்ன, டூ. விடு அப்படிங்கிறதுக்கு லெட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆன்சர். என்ன அவசரம் அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ் the hurry, வாட்ஸ் the hurry, வாட்ஸ் the hurry. ஓகே, லெட், அடுத்து என்ன வரணும், லெட், அடுத்து ஹிம். ஓகே, அடுத்து டூ. இந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு போட்டக்கூடாது, டூ த ஒர்க்னு போடணும். ஓகேயா, ஓகேயா, புரியுதா, அந்த ஒர்க்குக்கு முன்னாடி த ஒர்க் அப்படின்னு சொல்லணும். வாட்ஸ் a hurry, let him do the work. அவனை வேலை செய்ய விடு, வாட்ஸ் a hurry, let him do the work. ஓகே,
ஓகே, புரியுதா? இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கேஷுவலா பேசணும் உங்க வீட்ல. ஓகேயா? ஓகே, காட் இட்? காட் இட்? ஷால் வி மூவ்? என்ன அவசரம்? என்னை முதலில் சமைக்க விடு. உங்களுக்கு தெரியும், எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு மீ, முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட், சமைக்கிறதுக்கு குக்கு, விடுக்கு என்ன சொல்வீங்க, லெட்டு. ஓகேயா? ஓகேயா? அப்ப என்ன அவசரம் அப்படிங்கிறதுக்கு சென்டென்ஸ் எப்படி வரும்? வாட்ஸ் த ஹரி? என்ன அவசரம்? ஓகே, வாட்ஸ் த ஹரி? ஓகே, let me cook first. Let me cook first. என்னை முதலில் சமைக்க விடு. வாட்ஸ் த ஹரி? let me cook first. ஓகே, புரியுதா? இதே மாதிரி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? ஓகேயா? நீங்க பண்றீங்களா? ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. ஸோ டுடேஸ் ஹோம்ஒர்க் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஹலோ, இதுதான் உங்களுக்கான இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஃபார் டுடே. ஓகேயா? இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு இதுதான். என்ன அவசரம்? அவளை முதல்ல விளையாட விடு. ஓகேயா? திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் டுடே and comment below. Evaluate all your answers. Comment below and tell me how is this lesson, and we will meet and we will catch up in our next class. Until then, take care. Bye.